திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. எவரும் வெளியே திரிவதற்கு அஞ்சும் நள்ளிரவில் புறப்பட்டு பகைவரின் காவல் காட்டினை அழித்து அதை அடுத்து புறநகரில் உழவும் ஆணிரைகளை கவர்ந்து அவையும் போதாமல் தொழுவங்களில் இருக்கும் பசுக்களையும் அவற்றின் கன்றுகளையும் கொள்ளையிட்டு வந்து தன் நாட்டு மன்றுகளை நிறைவிக்கும் வன்தோள் வடுகர் பெருமகன் என்று சிறப்பிக்கப்பட்ட ஐர ஆற்றங்கரை சிற்றரசரான எருமையூரானின் வரவு அங்கு இருந்தவர்களுக்கு வாயை தேடி தேன் வந்து சொட்டியது போல் இருந்தது. எனவே இரு மன்னர்களும் அன்புடன் அவனை வரவேற்று உபசரித்தனர். உபசரிப்பு சிறப்பாக இருந்தாலும் எருமையூரான் ஒன்றும் அதை பெரிதாக திருப்திப்படுத்தி கொண்டு விட்டவனாக தெரியவில்லை. ஒருவேளை அவன் முகத்தில் திருப்திக்கான கலையே வராதோ என்னவோ. சோழர்களை விட வயதானவனாக இருந்தாலும் அவன் முகத்தில் ஆக்கிரமித்திருந்த தாடியும் மீசையும் நரைத்து போன நீண்ட தலைமுடியும் அவனை ஒரு ராஜ ரிஷியாகவே எண்ண வைத்தன. உங்களுடன் வந்துள்ள படை எவ்வளவு கேட்டான் எழினி. குரல் புதியதாக இருக்கவே அதற்கு உரியவன் யாரென பார்த்த எருமையூரான், யார் நீ என்று கேட்டான். என்னை கூடவா அடையாளம் தெரியவில்லை? உங்கள் அண்டை நாட்டவன் தகடூர் மன்னன் எழினி என்றான் எழினி. பற்கள் உடைந்து கிடப்பதால் தெரியவில்லை, பிசாசு போல் இருந்தாய் என்றான் எருமையூரான். அவனது மனம் கொதித்தது. தகடூரை அடுத்த எருமையூரில் மன்னனாக பொறுப்பேற்ற புதிதில் தகடூரை விழுங்கிவிட முயன்றிருந்தான் எருமையூரான். ஆனால் அந்த முயற்சி எழினியின் தந்தையினால் முறியடிக்கப்பட்டு இருந்தது. அந்த தோல்வியால் காலம் காலமாக மனதில் அழுந்தி கிடந்த ஆத்திரம் தற்பொழுது எழினியை அடையாளம் தெரிந்து கொண்டதும் ஏற்பட்டு விட்டதால் அந்த வார்த்தைகள் வெளிப்படையாகவே அதை காட்டிக்கொண்டான். ஏற்கனவே வெறுப்படைந்து கிடந்த எழினிக்கு எருமையூரான் தன்னை பிசாசு என்று குறிப்பிட்டது பெரும் கோபத்தை உண்டாக்கியது. மனிதர்களை போய் பிசாசாக பார்க்கும் நீங்கள் போரில் என்ன சாதிக்கப் போகிறீர்களோ தெரியவில்லை என்றான் இடக்காக. எழினி, பேசாமல் இங்கிருந்து போய்விடு, இல்லையானால் இன்று அடையாமல் விட்ட தகரூரை உன்னை கொன்று இன்றே அடைவேன் என்று இறைந்தான் எருமையூரான். கொல்லும் கலை எனக்கும் தெரியும், அதை நாம் இருவரும் காட்டிக்கொள்ள இது நல்ல இடம்தான் என்றான். அவனும் விடாமல். எருமையூரானுக்கு கோபம் மிதமிஞ்சியது. இரும்புரை, முதலில் இவனையும் இங்கே இருப்பவர்களையும் உடனடியாக வெளியே அனுப்பு. இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு போர் திட்டத்தை பற்றி பேச நான் தயாராக இல்லை என்று கடுகடுத்தான். கண்களில் சாந்தமில்லை, கோபம்தான் சுடர்விட்டது. இவையெல்லாம் வெறும் தோற்றங்கள்தான் என்று எந்த விதத்தில் அவனது நடையும் அவன் நின்ற தோரணையும் கணீரென்று வெளிப்பட்ட வார்த்தைகளும் புறங்கையில் மின்னிய வெட்டுக்காயங்களும் வீரத்தை பறைசாற்றி கம்பீரமான அழகை அவனுக்கு அள்ளி தெளித்தன. அவனது வரவால் மிகவும் மகிழ்ந்த சேரன், நீங்கள் உங்களுடைய தோற்றமும் வரவும் எங்களுக்கு ஒரு பீஷ்மர் கிடைத்த மாதிரி இருக்கின்றது என்றான். நன்றி என்று தெரிவித்து கொண்ட எருமையூரான், நீங்கள் சொல்வது உண்மையானால் நான் உதவ வந்திருப்பது துரியோதனுக்குத்தானா என்று கேட்டுவிட்டு சிரித்தான். வந்ததிலிருந்து சிரிப்பையே உதிர்க்காது இருந்தவன் தற்போது சிரித்ததும் பெரும் ஆறுதலடைந்த சேரன், அப்படியே வைத்து கொண்டாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நமக்கு வெற்றி நிச்சயம். ஏனென்றால் அந்த தரப்பில் வாசுதேவன் இல்லை என்றான். வாசுதேவனா? யார் அது கேட்டான் எருமையூரான். மோகூர் பழையன்தான். என்ன ஆயிற்று அவனுக்கு? பாண்டியர் தளபதி அவன்தானே? அவன்தான். ஆனால் படை நடத்த முடியாமல் இருக்கின்றான். ஏன், உடல் நலமில்லையா? அதல்ல காரணம், அவனை நான் சிறைப்படுத்தி விட்டேன். பிறகு நான் எதற்கு? நீங்கள் எங்களுக்கு உதவுவதே ஒரு நல்ல சகுனம் என்று நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமின்றி உங்கள் போர் தனி சிறப்புடையது. அது ராஜசூயம் நடத்தவிருக்கும் சோழ மாமன்னருக்கு பயன்படுவது சிறப்பில்லையா? இதை கேட்டதும் தன் உடலை சற்றே அசைத்து கொண்ட எருமையூரான், அவர்களெல்லாம் தளபதிகள் என்று ஆரம்பித்தான் சேரன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சேர சோழ மன்னர்களிடம் மட்டும்தான் போர் திட்டத்தை பற்றி பேச முடியும் என்று நிர்தட்சணியமாக பேசினான் எருமையூரான். இதற்கிடையில் சேர சோழ மன்னர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் தாமாகவே கூடாரத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். அவர்கள் சென்ற பின் என்னோடு 7000 புரவி வீரர்கள், 4000 வில் வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பேச்சை ஆரம்பித்தான் எருமையூரான். ஏறக்குறைய மதுரையில் நாங்கள் இழந்த அளவை விட கொஞ்சம் அதிகம்தான் என்றான் இரும்புரை. என்ன, இவ்வளவு படைகளை இழந்து விட்டீர்கள்? எத்தனை நாள் போர் நடந்தது என்று கேட்டான் எருமையார். ஒரு நாள் கூட முழுமையாக இல்லை. அப்படி இருந்தால் இவ்வளவு இழப்பு? நல்ல வேளை,
போர் ஒரு நாளோடு முடிந்தது. மேலும் 4 நாட்கள் நடந்திருந்தால் இப்பொழுது நாம் இங்கே சந்திப்பது கூட நடந்திருக்காது என்றான் அவன். அவன் எதை சுட்டி காட்டுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட சேரன், அதனால் என்ன, நீங்கள்தான் வந்துவிட்டீர்களே, இனி இழப்பை எல்லாம் எதிரிகளுக்குத்தானே என்று வஞ்சக புகழ்ச்சியாக கூறினான். போர் பேச்சு நடவடிக்கை பற்றி திரும்பிய பொழுது மதுரை போர் பற்றி முழுமையதையும் தெரிந்து கொண்ட பின், ஒரு வகையில் நீங்கள் பாண்டியரிடம் தோற்று பின்வாங்கியது கூட நல்லதுதான். இந்த தோல்வி அவனை நம்மை நோக்கி இழுக்க உதவும். நம் நாட்டை விட்டு மதுரை போன்ற பிரம்மாண்டமான எதிரி கோட்டையை தேடி போகும் பொழுது அதிக கவனமும் ஆழ்ந்த திட்டங்களும் தேவை. கோட்டையை பற்றிய உண்மையை அறியாமல் தாக்க முற்படுவது மிகவும் ஆபத்தானது. கோட்டைக்குள் இருப்பவர்கள் பகைவரிடமிருந்து காத்துக்கொள்ள நாளுக்கு நாள் மாற்றங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அது பகைவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆகவேதான் அவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். பாண்டியனை நம்பசம் இழுக்கும் முயற்சியே நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம். கோட்டையை தேடி போய் தோற்றுவிட்டீர்களே என்றான். தற்போதைய பேச்சில் கிண்டலோ இகழ்ச்சியோ இல்லை. போர் வீரனுக்குள்ள விவேகமும் அறிவும் மட்டுமே அதில் பிரபலித்தது. சேரனுக்காகவும் சோழனுக்காகவும் பரிதாபப்படும் உண்மை உணர்வுதான் அதில் வெளிப்பட்டது. தொடர்ந்து பேச முற்பட்டான் அவன். சேர மன்னரே, ஆரம்ப வெற்றியை விட ஆரம்ப தோல்வி நல்லது. ஏனென்றால் ஆரம்ப வெற்றி அகக்கண்களை மறைத்துவிடும், ஆரம்ப தோல்வி அகக்கண்களை திறந்துவிடும். அந்த வகையில் நாம் இப்பொழுது செயல்பட வேண்டும். இப்போது நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு வெற்றியை தேடுவதற்கான வாய்ப்பு. இதை நாம் இழந்துவிடக்கூடாது. மதுரை போரில் இருந்து நமக்கு தெரிகின்ற விஷயம் பாண்டியன் கோட்டையின் பாதுகாப்புடன் வெல்வது சிரமம் என்பதுதான். கோட்டை அவனது பலம். தற்பொழுது அந்த பலம் பறிபோகிறது. முற்றிலுமாக அது பறிபோகி ஆக வேண்டும். அதாவது அவனை சந்திக்கும் இடமாக கோட்டை கொத்தளங்களுக்கு சமீபம் இருக்கக்கூடாது. ஆகவே அவனை நமக்கு சாதகமான இடத்திற்கு இழுக்க வேண்டும். இந்த உறையூரும் வேண்டாம், அதற்கு தெற்கே கீழே உள்ள தஞ்சையும் வேண்டாம். தஞ்சாவூருக்கும் கிழக்கே போவோம். அந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்து விட்டோம். தேர்ந்தெடுத்து ஆகிவிட்டதா? சேரன் வியப்புடன் கேட்டான். ஆம், இதோ இருக்கின்றது சீலை. இதில் இருப்பதை கவனியுங்கள் என்று கூறி சீலையை விரித்து வைத்து தான் தேர்ந்தெடுத்த இடத்தை சுட்டிக்காட்டி அதன் பெயரையும் உச்சரித்தான். ஏதோ மந்திர பெயர் போல் ஒலித்தது அந்த பெயர். அதை அறிந்த பொழுது சேர சோழ மன்னர்கள் இருவருமே பரவசப்பட்டனர். பாண்டியன் தொலைந்தான் என்று வாய்விட்டை தெரிவித்துக் கொண்டான் சேர மன்னன். அந்த இடம் நமக்கு 2 அனுகூலங்களை தருகின்றது. ஒன்று, இது மதுரையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. ஆகவே இங்கு வந்துவிட்டவன் பாண்டியனுக்கு மதுரை உதவ முடியாது. உதவ முன்வந்தாலும் நாம் கத்தரித்து விடலாம். இரண்டாவது, இங்கு கிழக்கு கடற்கரைக்கு சமீபமாக இருக்கின்றது. தேவைப்படும் உதவிப்படைகளை நாம் கடல் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அது மட்டுமின்றி கடற்பட்டினங்கள் தற்பொழுது செழுமையாக இருக்கின்றன. நமது படைகளுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும். நீர் வசதிக்கு ஆறும் அருகிலேயே இருக்கின்றது. உண்மைதான், ஆமோதித்தான் சேரன். அதோடு அந்த இடத்தில் நமக்கு பாதுகாப்பு அளிக்க நாமும் ஒரு கோட்டையை அமைப்போம். கோட்டையா? ஆம், வீரர் கோட்டை. வீரர் கோட்டையா? ஆம், வீரர்களை கொண்டு மதுரை கோட்டை விட பலமானதும் பயங்கரமானதும் வியூக கோட்டையை அமைப்போம். அதில் பாண்டியன் நுழைந்தால் உயிருடன் திரும்ப முடியாது. வியூகங்களின் பலம் பற்றி மகாபாரத போர் மூலம் நாம் அறியலாம். ஆகவே கவலை வேண்டியதில்லை. வியூக வகை பற்றி தேர்ந்தெடுத்தாகிவிட்டதா? அது பற்றி ஆராயவும் அமைக்கவும் ஏற்கனவே என் நண்பர் போயிருக்கின்றார். வெறும் கையோடு அல்ல, 10,000 புரவி வீரர்களும் வாழ் வீரர்களும் போயிருக்கின்றார்கள். நம்பவே முடியவில்லை. ஏன், மிகவும் முன்னேக்கி போயிருக்கிறீர்கள். அது மட்டுமின்றி முன்னேற்பாடு மிகவும் பிரமாதமாகவும் இருக்கிறது. அப்படி இல்லாததால் தானே கூடல் பரந்தலை போரில் தோல்வியை நீங்கள் சந்தித்தது. அது சரி, உங்கள் நண்பர் என்று சொன்னீர்களே, அது யார்? சொன்னான் எருமையூரான். அதை கேட்டும் பெரு வியப்பு எய்தினான் சேர மன்னன். சோழன் பெருநர் கிள்ளிக்கும் வியப்பு ஏற்படாமல் இல்லை. எருமையூரான் குறிப்பிட்ட மனிதன் உதவ வந்திருப்பது நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. அதே சமயம் அவனது உதவி அவர்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் தங்களுக்கென்று ஒரு பேரணி உருவாவதால்
பாண்டியனையும் அவனுடைய குலத்தையும் பூண்டோடு ஒழித்துவிட முடியும் என்று வெகுவாக நம்பினான் சேர மன்னன் பெருநெற்கிள்ளி. எனவே எருமையூரான் பேரில் பெருத்த சந்தோஷமே உண்டாயிற்று அவனுக்கு. அதையும் வெளிப்படுத்தியும் கொண்டதோடு மட்டுமின்றி இப்போதே வெற்றி கிடைத்த மாதிரிதான் என்று கூறினான் மகிழ்ச்சியுடன். எருமையூரான் அப்பாடி என்று மகிழ்ந்து விடவில்லை. சற்று பொறுங்கள், நம் திட்டம் நிறைவேறுவதற்கு தடை இருக்கின்றது என்றான். என்ன தடை கேட்டான் சேரமன்னன். பாண்டியனை நாம் சந்திக்கப் போகும் இடத்திற்கும் நாம் இப்பொழுது இருக்கின்ற இடத்திற்கும் இடையே ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் வேளிர்குல தலைவன் எவ்வி. அவனது தமிழின் கூற்றம் நமது போர் அரங்கிற்கு வெகு அருகில்தான் இருக்கின்றது. அவனுக்கு நண்பனாக இருந்த அவனது நாட்டை கடப்பதா அல்லது அவனை பகைவனாக மாற்றி கடப்பதா என்பதுதான் பிரச்சனை என்றான் எருமையூரான். அவனை அழிப்பது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அழித்துவிட்டே கடக்கலாம் என்றான் சேரமன்னன். முதலில் நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் நமக்கு அனுகூலங்கள் அதனால் குறையும். எப்படி என்றால் அவனை அழிக்கும் முயற்சியில் நாம் போரிட வேண்டும். அதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று சொல்ல முடியாது. பாண்டியர் படைகள் துரத்தி வரும் நிலையில் நாம் எவ்வியுடன் போரிட்டு கொண்டிருப்பது ஆபத்தானது. நமக்கு படை சேதம் வேறு ஏற்படும். துரிதமாக தாக்கி அவனை அழித்துவிட்டால் கூட நாம் அங்கிருந்து 2 காவலை கடக்க முடியாது. அவன் வீரர்களை நம்பி விட்டு போக வேண்டும். அவர்கள் நம் நம்பிக்கைக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? நம்மை தொடர்ந்து வரும் பாண்டியர்களோடு அவர்கள் சேர்ந்து கொண்டால் கஷ்டமல்லவா? அப்படி சேர்ந்து விட்டால் எவ்வியின் கோட்டையும் பாண்டியனுக்கு கிடைக்கும். நமது போர் அரங்கத்திற்கு வெகு அருகில் அப்படி ஒரு கோட்டை அந்த பாண்டியனுக்கு கிடைத்து விட்டால் அவனுக்கு நல்லதொரு பாதுகாப்பு அது. பிறகு நம் தரப்பு பலவீனப்பட்டுவிடும். அப்படியானால் எவ்வியுடன் நட்பு கொள்ளத்தான் வேண்டுமா? இப்போதைக்கு அதுதான் நல்லது. அவன் நமது நண்பனாகிவிட்டால் பாண்டியனுக்கு பகைவனாகி விடுகிறான். பாண்டியனின் முன்னேற்றத்தை வெடுவாக தடை செய்வான். ஒருவேளை பாண்டியன் மிழிலி கூற்றத்திற்கு வராமல் நம்மை அணுக முற்பட்டால் எவ்வியை கொண்டு அவனை பின்புறமாக தாக்கலாம். உண்மைதான். ஆனால் பாண்டியன் அவ்வாறு செய்யாமல் மிழிலை கூற்றத்திற்கு வந்து எவ்வியுடன் போரிட்டு அவனை வீழ்த்திவிட்டால் அவனது கோட்டை பாண்டியனுக்கு கிடைத்துவிடும் அல்லவா? இக்கட்டான நேரத்தில் வீணாய் போரில் நாம் போய் ஈடுபட்டு படையிழப்பு எவ்வியை வென்று பிறகு அவன் கோட்டை பாண்டியனுக்கு போவதை விட நாம் நண்பனாக இருந்து கொண்டு அவனது உதவிகளை பெற்று போர் அரங்கத்தை அடைந்து விடுவோம். பாண்டியன் எதையாவது செய்து முட்டிமோதி நம்மிடம் வரட்டும். சரியான அடி கொடுத்து அனுப்புவோம். அது மட்டுமின்றி பாண்டியன் வந்து சேரும் வரை நமக்கு உணவுப் பொருட்களை கூட எவ்விடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல திட்டம்தான். எவ்வியை நண்பனாக்க வேண்டிய வேலை என்னுடையது, கவலை வேண்டாம் என்றான் சேரமன்னன். இதை அடுத்து தன் நிபந்தனையை கூறினான் எருமையான். நிபந்தனை மோசமானதாக இருந்தது. அதற்கு சேரமன்னன் கொடுத்த வாக்குறுதியோ அதைவிட மோசமானதாக இருந்தது. சோழ மன்னன் சம்பித்து நின்றான். தித்திக்கும் திட்டங்களை தெரிவித்த கையோடு கசப்பான நிபந்தனைகளையும் சொல்ல முற்பட்ட எருமையூரான், சேரமன்னரே, நான் உங்களுக்கு உதவும் விஷயத்தில் ஏற்கனவே ஒரு நிபந்தனையை கூறியிருக்கிறேன். அதை மறந்துவிடவில்லையே என்று கேட்டான். மறப்பதற்கு என்ன வந்துவிட்டது? எனக்கு செய்யும் உதவிக்கு ஊதியம் வேண்டும் என்கிறீர்கள். 10,000 வராகன் பொன்னும் 10 கிராமங்களும் கோரினீர்கள். நிச்சயமாக உங்கள் உதவிக்கு தகுந்ததை செய்வதாக வாக்குறுதியும் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இப்பொழுது அளித்த திட்டத்தை கேட்ட பின்பு என்னுடைய எண்ணம் வேறு. மிகச்சிறந்த திட்டத்தை அளித்த உங்களை வெறும் கூலிக்காரனாக மாற்றுவதில் எனக்கு விருப்பமில்லை. பொன்னும் பொருளும் அளிப்பதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அவற்றை இப்பொழுது வேண்டுமானாலும் நாம் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் பட்டங்களும் பதவிகளும் சில இருக்கின்றன. அவற்றை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொண்டு விட முடியாது. சேர சோழ பாண்டிய நிலைமையோடு உங்கள் நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கே அது புரியும். பாண்டியனையும் அவனைத் தொடர்ந்து சேரனையும் முறியடிப்போம். தமிழகம் நம் சோழ மன்னன் பெருநற்கிள்ளியின் ஒரு குடைக்கு கீழ் வரும். அப்பொழுது அந்த பரந்த தமிழகத்திற்கு நீங்கள்தான் தளபதியாக நியமிக்கப்படுவீர்கள். உங்கள் துணையுடன் சோழர் ராஜசூய யாகம் நடத்துவார். அவரது இந்த பெரும் சாதனை சரித்திரத்தில் பொறிக்கப்படும் பொழுது உங்களுடைய பெயரும் பிரதான இடத்தை பெற்றுவிடும். சேரரே, உண்மையாகவா சொல்லுகின்றீர்? முறி வேண்டுமானாலும் எழுதி தருகின்றேனே.
வேண்டாம் வேண்டாம், சேரர்களை நான் நம்புகின்றேன் என்றான் எருமையூரான். அவனது உள்ளம் கனவுலகில் ஆழ்ந்தது. சேரன் கூறிய பதவியை நினைத்து தமிழகம் முழுவதற்குமான ஆட்சி ஒன்றில் தளபதி பதவி கிடைப்பதென்பது சாதாரண காரியமதுமா? தளபதி பதவி இருக்கட்டும், தமிழகம் முழுவதையும் ஒரே மன்னனின் ஆட்சியின் கீழ் வருவதென்பது சாதாரண விஷயமா? முடியக்கூடிய காரியமா? அப்படி பெரிய காரியம் ஒன்று முடிவதென்றால் தற்போது முயற்சியில்தான் அது முடிய வேண்டும். அந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் வேறு முயற்சிக்கு 100 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆகவே சோழனின் தற்போதைய முயற்சி வெற்றி பெற வைத்து விட்டால் அவனுக்கு தளபதியாகும் அரிய பாக்கியத்தை பெற்றுவிடலாம். என்னதான் எருமையூரானுக்கு மன்னனாக இருந்து வீரம் போர்த்திறமை என்று பெற்றிருந்தாலும் கூட என்னால் அதிகபட்சமாக என்னத்தை சாதித்துவிட முடியும்? பின்புறம் சென்று தகடூரை வேண்டுமானால் விழுங்கிவிடலாம். மேற்கு பிறகும் துளு நாட்டில் சில பகுதிகளை வேண்டுமானால் கவர்ந்து வரலாம். எல்லைப்புற நாடுகளில் கொஞ்சம் கவர முடியுமே தவிர தமிழகம் முழுவதையும் பெறுவது என்பது தன்னால் கனவிலும் நினைக்கக்கூடியதல்ல. அது சேர சோழ பாண்டியர்களைப் போன்ற வல்லரசுகளால் மட்டுமே முடிகின்ற காரியம். தற்பொழுது சோழ வல்லரசு அதற்கு முயல்கின்றது. அதற்கு உதவினால் கனவிலும் எண்ண முடியாத தளபதி பதவி கிடைக்கும். இதைவிட நாம் ஏன் விட்டுவிட வேண்டும்? பொன்னுக்கும் பொருளுக்கும் வாய்ப்பாயில்லை. இரும்பொறை சொன்ன மாதிரி அவற்றை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம். தளபதி பதவியை கூட சம்பாதிக்கலாம். 10 கிராமங்கள் என்ன 10 ஊர்கள் கூட தற்போது பெறலாம். ஆகவே பொன்னை விட பதவி என்பதே லாபகரமானது. சேரன் வாக்கு தவற மாட்டான். அவனுக்கு வேண்டிய பாண்டியனின் தோல்விதான் முக்கியமானது. நல்ல வேளையாக என் போர் அறிவு மழுங்கிவிடவில்லை. நமது போர் முறைக்கு ஒவ்வாத ஆரியர் படைகளை கலங்க வைத்த என்னால் நமது போர் முறைக்கு ஒத்த தமிழரான பாண்டியரையா ஒடுக்க முடியாது? சேரனும் சோழனும் பெரும் வீரர்கள். அவர்களோடு சேர்ந்து செயல்படும் பொழுது ஏன் வெல்ல இயலாது? இப்படியெல்லாம் எண்ணி குதூகலமடைந்தான் எருமையூரான். போர்த்திட்டம் பற்றிய ஆலோசனை அத்துடன் முடிவடைந்தது. எருமையூரானை முதலில் புறப்பட்டு தஞ்சையை நோக்கி புறப்படும்படி கூறினான் இரும்புரை. அவனும் புறப்பட்டு சென்றான். அங்கிருந்து அவன் செல்லும் வரை காத்திருந்த சோழ மன்னன் பெருநற்கிள்ளி, சேரமன்னா, என்ன இதெல்லாம்? எருமையூரானின் வீரமும் போர் அறிவும் சிறப்பானவைகளாக இருக்கலாம். அதற்காக அவனுக்கு எதை அளிப்பது என்று கிடையாதா? இவனுக்கு தளபதி பதவி அளிக்கவா நாம் ராஜசூயம் நடத்த விரும்பினேன் என்று கேட்டான். பதவி வேண்டாம், 10,000 வராகன் பொன்னும் 10 கிராமங்களும் தந்துவிடலாமா என்று கேட்டான் சேரன் இரும்புரை. 10,000 வராகன் பொன் என்றால் வெறும் கையளவு என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா இரும்புரை? படை வீரர்களுக்கு சம்பளம் தரவே சரியாக போய்கொண்டிருக்கும் இந்த நிலையில் இவனுக்கு எப்படி அள்ளி தர முடியும்? அறிவையும் திறமையும் விலை பேச இவனா மன்னன் என்று எரிந்து விழுந்தான் சோழன். அவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன? அவனுடைய அறிவும் பலமும் அவற்றை நாம் கேட்பதால் அவன் விலை பேசுகின்றான். இது போன்ற வியாபார உதவிகள் நமக்கு வேண்டியதில்லை. அதனால்தான் பதவி அளிப்பதாக சொன்னேன் என்று கூறி விரித்து சிரித்த சேரமன்னன், சோழரே கவலைப்படாதீர்கள். பொன் தருவதாக சொன்னது, பதவி தருவதாக சொன்னது எல்லாமே வெறும் பேச்சுத்தான். பொன் தருவதாக சொன்னதை ஏற்றிருந்தால் அதை இப்பொழுதே கேட்டிருப்பான். அதை தவிர்க்கத்தான் பெரும் பதவியை சொல்லி ஆசை காட்டியிருக்கின்றேன். போர் முடியும் வரை அவன் கேட்க முடியாதல்லவா என்றான். இருக்கலாம், ஆனால் போர் முடிந்தபின் கேட்பானே? முதலில் போர் நடக்க வேண்டும். அதில் நாம் வெல்ல வேண்டும். பிறகு கோதை மார்பனை முறியடிக்க வேண்டும். நீங்கள் ஏக சக்கரவர்த்தியாக முடிசூட வேண்டும். பிறகுதானே அவன் கேட்க வேண்டும். இவையெல்லாம் எளிதில் முடிந்துவிடக்கூடியவையா? போர் முடியட்டும். அதற்கு பின் அவன் உயிருடன் இருந்தால் கருவூரின் பட்டத்து யானையை கொண்டே அவனை மிதித்து கொன்று விடுகின்றேன். அவனால் ஆக வேண்டிய காரியம் ஆகும் வரை வார்த்தைகளை அவனுக்கு எதை வேண்டுமானாலும் பரிசளிப்பதால் சொல்லுவதனால் நமக்கென்ன நஷ்டம்? சேரமன்னா, எருமையூரான் நல்ல திட்டமிடுகிறான். ஆனால் பெருத்த கோபக்காரனாகவும் தற்புகழ்ச்சிக்காரனாகவும் இருக்கின்றானே. கோபமும் தற்புகழ்ச்சியும் அவனது குணங்கள். நமக்கு தேவையோ அவனது அறிவும் திறமையும் தான். குணத்தை பற்றி கவலை வேண்டியதில்லை. இருமுறை கோபமும் தற்புகழ்ச்சியும் ஒருவனது அறிவையும் திறமையும் காலப்போக்கில் அழித்துவிடும். இவை என்ன ஆயுள் காலம் முடியும் வரையிலா கட்டிக்கொண்டு அழப் போகின்றோம்? இவனை
போர் முடிய ஆகக்கூடிய ஓரிரு திங்கள் வரையில்தானே. அதற்குள் என்ன பிரமாதமான கேடு வந்து விடப் போகின்றது? அதோடு அவன் கோபத்தையும் தற்புகழ்ச்சியும் அவன் வழியிலேயே அணைத்து கொண்டு போய் விடலாம். ஒன்றும் பாதகமில்லை. எழினியும் இவனும் பூனையும் எலியுமாக இருக்கிறார்களே. சோழரே, நீர் புலி, நான் யானை. யானையும் புலியும் பூனையும் எலியும் கண்டா அஞ்சுவது? சாதாரண காரங்களில் இவர்கள் ஒரு பொருட்டே அல்ல. போர்க்காலத்தில் ஒன்றாக இருந்து பணியாற்ற வேண்டிய நிலையில் இருப்பது. இப்படி இருப்பது நல்லதா? எருமையூரானுக்கு நான் காட்டி இருக்கும் பதவி ஆசை மகத்தானது. அதை அடைவதில் ஆர்வம் காட்டும் அவன் சில்லறை விஷயங்களில் ஈடுபட மாட்டான். பதவிக்காக அவன் தன் திறமையை காட்டப் போகிறான் பாருங்கள். தப்பித்தவறி ஏதோனும் பிசகு ஆகட்டும், போருக்கு முன்பே இருவரையும் ஊருக்கு அனுப்பிவிடுகிறேன் பிணங்களாக. எந்த விஷயமாக இருந்தாலும் சேர மன்னன் பரிகாரம் வைத்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்ட பெருநற்கிள்ளி மேற்கொண்டு பேச்சில் இறங்கவில்லை. அதற்கு மேல் நடவடிக்கைகள் துரிதமாகவும் ஒரு தீர்மானத்துடனும் நடந்தன. எருமையூரானின் யோசனைப்படி சேர சோழ படைகள் உறையூருக்குள் புகாமல் அந்த ஊரை அடுத்த காவிரிக்கரையை ஒட்டியே சென்று தஞ்சையை அடுத்தன. உறையூர் மக்களிடம் சேர சோழர்கள் பாண்டியனை தோற்கடித்து விட்டதாகவும் சிங்களர் துறையுடன் வரும் படையினை சந்திக்க கிழக்கே முன்னேறி வருவதாகவும் பொய்யான தகவல்களை பரப்பப்பட்டிருந்ததால் அவற்றை நம்பி மகிழ்ந்து போன மக்கள் காவிரியின் கரையோரமாக திரண்டு படைகளை வாழ்த்தி வழியனுப்பியதோடு படைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மனமுவந்து கொடுத்து அனுப்பினர். இந்த பொய் செய்தி உறையூரில் மட்டுமின்றி தஞ்சை வரையில் வழியெல்லாம் பரவவிடப்பட்டதால் வழிநெடுக மக்களின் உபச்சாரங்களும் அவர்களுக்கு கிடைத்தன. உணவுப் பொருட்களின் இருப்பும் கணிசமாக பெருகியது. அந்த விதத்தை பெருத்த ஆறுதலடைந்த சேரமான் தஞ்சாவூரை விட்டுவிட்டு மேலும் கிழக்கே படைகளை நடத்தி எருமையூரான் குறிப்பிட்ட இடையூறான மிள்ளை கூற்றத்திற்கு பிரவேசித்து அந்த பகுதிகளை ஆண்டு வந்த சிற்றரசரான எவ்வியை தலைநகரான தகடூரை நீடூரை அணுகி பாசறை அமைத்தான். மிள்ளைக்கூற்றம் என்பது தற்பொழுதைய தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு ஒருங்கியதும் அறந்தாங்கி தாலுகாவை உள்ளடக்கிய பகுதியும் ஆகும். அதன் தலைநகர்தான் நீடூர். தற்போது கொரடாச்சேரிக்கு சற்று முன்னால் உள்ள நீடாமங்கலமே அந்த நீடூர். நீராட்டு மங்கலம் என்ற பெயர் நீடாமங்கலம் என்றும் அறிவியது. தஞ்சை திருவாரூர் சாலையில் உள்ள இந்த ஊருக்கு அண்மையில் கோவில்வெண்ணி என்ற ஒரு கிராமம் உள்ளது. இதுவே சங்க காலத்தில் கரிகாலன் பெரும் போர் புரிந்த வெண்ணிப்பரந்தலை ஆகும். இங்கு சோழ மன்னன் பெற்ற வெற்றியை நீராடு மங்கலத்தில் கொண்டாட கருதி தன் வெற்றி வாளுக்கு நீராட்டம் செய்து மகிழ்ந்ததால் அந்த ஊர் நீராட்டு மங்கலம் என்று வழங்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில் நீடாமங்கலம் என்று ஆகிற்று. அப்படி கரிகாலனின் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்த இந்த நீராட்டு மங்கலம் எனும் நீடூருக்கு சமீபத்தில் வந்து சேர்ந்ததும் சேர மன்னன் நேரத்தை வீணடிக்காமல் ஊர் எல்லையில் வீரர்களை நிறுத்தி பறை கொட்டினான். நீடூர் இனி சேரர் வசம் வரப்போவதை ஊர் மக்கள் பேச சோழ மன்னர்களுக்கு பணிய வேண்டும் என்றும் அதற்கு முன்னோடியாக ஒவ்வொரு குடும்பமும் சேர சோழர் படைகளுக்கு திரை செலுத்த வேண்டும் என்றும் அதை உணவுப் பொருளாகவோ தங்கமாகவோ செலுத்தலாம் என்றும் அறிவிக்கச் செய்தான். அந்த திடீர் அறிவிப்பு மக்களிடம் பீதியை உண்டாக்கியது. அது மட்டுமின்றி நீடூரை நெருங்கியிருந்த படைகளின் பரிமாணம் அவன் பாண்டியனை முறியடித்து விட்டு சிங்கள கடற்படையை சந்திக்க நாகைப்பட்டினம் செல்வதாக பொய் செய்தி வேறு அங்கு பரவி இருந்ததால் தற்பொழுது அவர்கள் கதி கலங்கினர். பாண்டியனை முறியடித்துவிட்ட இவர்களுக்கு நீடூர் வெறும் சுண்டைக்காய்தான் என்பதும் இவர்களுக்கு திரை செலுத்தாவிட்டால் நீடூர் தரைமட்டமாக்கப்படும் என்பதும் தெளிவாக வந்ததால் எதிர்க்க முடியாத கட்டாயத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். இந்த கட்டாயத்தினை மக்கள் உணர்ந்தது மட்டுமின்றி மிள்ளைக்கூற்றத்தின் மன்னனான எவ்வியும் உணர்ந்தான். சேர சோழரை எதிர்ப்பது வீரச் செயல்தான் என்றாலும் விளைவு படு தோல்வியாகத்தான் இருக்கும் என்பதில் அவனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை. அப்படி நிச்சயமானதொரு தோல்வியை வீரம் என்கின்ற பெயரில் தழுவிக்கொள்ள அவனை சார்ந்திருந்த ஆலோசகர்களோ இதர தளபதிகளோ தயாராக இல்லை. கடல் அலை போல் படைகள் தாக்கி நீடூர் சிறு பெருங்காயம் போல அழிவதற்கு வழி தருவது எந்த விதத்திலும்
அரசியல் விவேகம் ஆகாது என்று கருதினான் எவ்வி. அதே சமயம் கேட்டதுமே கொடுத்து விடுவது போல் தானம் செய்து கொடுத்து விடவும் அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. இரத்தத்தில் ஊறியிருந்த மான உணர்ச்சி அதை தடுத்தது. எனவே சரணரக்கூடிய நிலையில் எந்த அளவிற்கு சாமர்த்தியமாக அதை செய்யலாம் என்று அவன் யோசிக்கலானான். தீவிர யோசனை அவனிடம் திண்ணிய திட்டம் ஒன்றை தோற்றுவித்தது. அதை செயல்படுத்தவும் அவன் முற்பட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.